வணக்கம் தோழர்களே தோழிகளே. எந்த ஒரு சப்ளிமெண்ட் இல்லாம 6 பை வைக்கிறதுல இன்னைக்கு நாள் 8 நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பான கால் நாள். அதனால ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு காலை கடன்லாம் ஓனா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. முடிச்ச கையோட உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட்டு உடற்பயிற்சியில போய் உட்காந்து காலநிலை அணிய ஆரம்பிச்சிட்டேன். அதன் பின் நம்ம அறைக்குள்ள வந்துட்டு ஓட்ஸ் மீல தண்ணி ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் சுடு தண்ணி. அதை ஊற்றி முடிச்சு ரெடி பண்ணிட்டு பக்குவமா ஒரு இடத்துல போய் வச்சுட்டேன் நண்பர்களே அமுக்கி. அதுக்கப்புறம் நம்ம எங்க காலனி அணிஞ்சோமோ அங்கேயே உட்காந்து வாட்சா விட ஆரம்பிச்சிட்டேன். இடைவெளிக்கு நம்ம ஓட்ஸ் மீல உள்ள தள்ளிட்டு நமது வடக்கு நண்பர் நம்ம அன்னைக்கு இட்லி சாப்பிட்டோம்னா அந்த கடைக்கு கூட்டு போனாரு. இந்த ஆள் ரொம்ப இட்லி பிரியர் நண்பர்களே. இட்லியை தவிர வேற எதுவும் உள்ள தள்ள மாட்டேங்கிறாரு. அதனால ஆளுக்கு ஒரு இட்லியும் கெட்டி சட்னியும் வாங்கி உள்ள தள்ளிட்டு வெறியா உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல தொடங்கிட்டேன் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு உடற்பயிற்சி போட்டே ஆகணும். அதுவும் கால் நாள் நண்பர்களே. அனைத்து வேறுபாடுகளையும் அக்கக்க பிரிச்சு போட்டு தள்ளிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சியை பக்குவமா முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதன் பின் நம்ம சைடு பைய மாட்டிட்டு விறுவிறுன்னு நம்ம விடுதிக்கு செல்ல தொடங்கிட்டேன். விடுதிக்கு சென்ற உடனே முதல் அந்த மீல உடற்பயிற்சி கூடத்துல முடிச்சிட்டோமா. இது 2வது மீல் கறியும் களியும் நண்பர்களே. இந்த காணொலி எடுக்க வர அப்பப்ப மறந்து போயிடுறேன் நண்பர்களே. அதனால சாப்பாடு முடிச்சுட்டு அது எலும்பு இருக்குல்ல, அது கடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு உக்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு கறியும் களியுமே முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். கூடிய விரைவில் 6 பேரோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.